இந்த மாதிரி என்ன உங்கள் தலைவர் வெற்றியில் தான் வர போகிறாரு, அவரை பார்த்துடணும்ட்டு ஏக்கம் எல்லாரும் முகத்திலையும் அப்படி எங்களுக்கெல்லாம் அப்படியே நம்ம மோனாக் கஃபே வந்திருக்கோம். அப்பா இது நல்லா இருக்கு, சாப்பிட்டு வரும். நீங்க தலைவர் தாத்தா வீட்டுல சாப்பிட்டுருக்கீங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஒரு பொங்கலுக்கு தலைவர் தாத்தா வீட்டுக்கு போயிருந்தோம். போனால் தாத்தா மேலே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. கீழே வர்றதுக்கு லேட் ஆகுமே அப்படின்ட்டு அவருடைய டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு யாரோ வேறு சென்ட்ரல் மினிஸ்டர் யாரோ வந்துட்டாங்கன்ட்டு ஒரு கூட்டிட்டு நேராக வந்துட்டாரு, டைனிங் ஹாலுக்கே வந்துட்டாரு. இப்போ நான் பார்த்த உடனே ஷாக்கு. பக்கத்தில் நிற்கிறாரு, வாய்க்குள்ளே வச்சுட்டு முழுங்க முடியாமல் துப்ப முடியாமல் ன்ற. இதே வேற ஆளாக இருந்தால் என்ன நடந்திருக்குன்னா, இதுதான் சாப்பிட்ற இடமா, ஓ அங்கே போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் இருந்தேன்னா கூட அப்படி தான் சொல்லுவேன். நான் அவர் என்ன பண்ணார், இப்படி பிளேட்டோடு எந்திரிச்சு தோள்பட்டையில் கையை வச்சு ஒரே அமுக்கு சொத்துன்னு உட்காண்டேன். இங்கேயே சாப்பிடுன்னு. நான் அங்கே போகிறேன்னு இங்கேயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சமையல்காரரை கூப்பிட்டு இவனுக்கு இன்னும் 2 லட்டு வையின்றாரு. நான் ஏற்கனவே தலைவர் தாத்தா வீட்டில் லட்டு சாப்பிட்றேன்னா கொடுத்து வச்சிருக்கணும். அது ஒன்று என் ஜெயிச்சில் இருக்கும், அப்புறம் கிடைக்குமோ கிடைக்காதோன்ற அவசரத்தில் 2 அமுக்கிட்டு இப்போ திருப்பி 2 கொண்டு வச்சாச்சு. பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பிடுன்றார். நான் என்னத்த பண்ணுறது, சாப்பிடு அப்படின்றாரு. மெதுவாக எடுத்து அப்படியே கடித்தேன். கடித்த உடனே பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொல்கிறாரு, இவன் நம்ம பையன் நல்லா சாப்பிடுவான் அப்படின்றாரு. அடுத்தவங்க சாப்பிட்டா அது தன்னுடைய வயிறு நிறைஞ்சதா நினைச்ச உலகத்திலேயே ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் தான். அங்க போனா யாரும் சாப்பிடாம வர முடியாது. சாப்பாடு தான் அங்க மெயின். பேசுறது கூட அப்புறம் தான். பேசவே மாட்டார், சாப்பிட்டியான்னு தான் கேட்பாரு. இல்லைன்னு முத போய் சாப்பிட்டுட்டு வந்தா தான் பேச்சே. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பேசவே மாட்டார். சாப்பாடுன்றது பிரதானம். அங்க போனா வயிறு நிறைஞ்சிட்டு வரலாம் அப்படின்றது தான் உண்மையான ஒரு சம்பவம். இதை ஒரு கடி கடிச்சுக்குவா தாராளமா. அப்பா, நம்ம நெல்லை வசந்தன் அப்பா உங்களுக்கு தெரியும்ல? நல்லா தெரியுமே. அவங்களுடைய அகாடமில இப்ப பிகினர்ஸ் அஸ்ட்ராலஜில இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லி தராங்க, தெரியுமா? அப்படியா? ஆமா, அதுவும் 7 வகுப்புல. 7 வகுப்புல சொல்லி கொடுத்துடுறாங்களா? ஆமா. நானே போய் படிச்சிடலாம் போல இருக்கு. கண்டிப்பா, அதனாலதான் நானும் அங்க படிச்சேன். உங்களுக்கும் அது மேல நம்பிக்கை இருக்கு, கத்துக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுப்பாங்க. நீங்களும் பெரிய அஸ்ட்ராலஜா வரலாம். அப்பா, இப்போ நிறைய விஷயம் சொன்னீங்க தலைவர் தாத்தா பத்தி. அவங்களோட ஒரு டஃப் ஃபேஸ்னா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம அமெரிக்கால இருந்தது தான். அப்போ நீங்கெல்லாம் இங்க என்ன பண்ணீங்க, அவங்களுக்காக எப்படிலாம் ப்ரே பண்ணீங்க, அங்க அவங்க இருந்ததை பத்தின தகவல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா? அது மறக்க முடியாது. அவர் அமெரிக்காவுக்கு போன உடனே ஒரு 2வது நாளோ 3வது நாளோ இங்கே உழைப்பாளர் சிலை கிட்ட முத உண்ணாவிரதம்னு இருந்தது நான் தான். தனியா இருந்த. அப்புறம் எல்லா மந்திரியும் வந்துட்டாங்க. போர்டே நான் தான் கையிலேயே எழுதி
உண்ணாவிரதம் இருந்தேன். அந்த போட்டோஸ்லாம் கூட இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பார்த்திருக்கேன். பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்போ அமெரிக்கால நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். ஒரு நடிகை, அப்போ அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. இப்போ தலைவர் அமெரிக்காவில் புரூக்லினில் அட்மிட் ஆகிருக்கானோன்னா பர்மிஷன் கேட்டு போய் பார்க்குறாங்க. அவர் இப்போ வந்து ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் அப்படியே ஒரு மயக்கமான நிலைமையில தான் இருக்காங்க. அவங்க பக்கத்தில் போய் அவங்க பேரை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன்றாங்க. அவர் அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலை கேட்க கூட இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி இருக்காங்க என்னன்னு. ஆனால் அவருக்கு தோணுனது அப்படியே சைடில் தலையணைக்குள்ளே இருந்து டாலர் எடுத்து, அமெரிக்கன் டாலர் எடுத்து அப்படியே அவங்க இப்படி கொடுத்த உடனே அவங்க கையில் வாங்கிக்கிட்டாங்க. வந்திருக்கிறது யாருன்னு தெரியாது, இன்னாருன்னு தெரியாது. அந்த ஒரு மயக்க நிலையில் இருக்கார். ஆனால் அவருக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, கொடுக்கணுன்றது தான். மயக்கமாக இருக்கிற நிலையில கூட அது கொடுக்கணும்னு தான் தோணுதே தவிர வேற எதுவும் இல்லை. அங்கே போன நடிகை வந்து மஞ்சுளா, அவங்க ஒரு தடவை என்கிட்ட இதை சொன்னாங்க, இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. அது இல்லாமல் இன்னொரு 4 ஸ்டூடெண்ட்டு போய் பார்த்துருக்காங்க. அவங்க அமெரிக்காவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, அமெரிக்காவில் இருக்காங்க. போனவுடனே அவர் இப்படி உட்காந்துருந்த உடனே எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அவர் பேசிகிட்டு இருந்துட்டு போயிட்டு வரேன்னு இருக்காங்க. திருப்பி அவர் சட்டப்பையிலிருந்து அமெரிக்கன் டாலர் எடுத்து அந்த 4 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அமெரிக்கன் டாலர் கொடுத்து, இது குளிர் பிரதேசம், இப்படி சும்மா இருக்கக்கூடாது, எல்லாம் ஜர்க்கினை வாங்கி போடுங்க அப்படின்ட்டு கையில் காசை கொடுத்தாரு. இவங்க சொன்னாங்க, நான் ரொம்ப வசதியானவங்க, நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வசதியானவங்களோ வசதி இல்லாதவங்களோ அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கொடுத்துருவார், முகம் பார்க்க மாட்டார். அது யாருன்னா குரோதம்னு ஒரு படத்தை எடுத்த பிரேம். அவரே ரொம்ப சௌகரியமான ஒரு அமெரிக்காவில் தான் இருப்பார், 2-3 படம் எடுத்திருக்காரு. அவருக்கு நடந்த சம்பவம். ஆக அவருடைய எண்ணம் கொடுக்கணும், அது ஒண்ணுதான் அவருக்கு தெரியும். அப்பா, இப்போ தலைவர் தாத்தா திரும்ப இங்க வந்தாங்கல்ல, அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை பத்தின இதெல்லாம் சொல்லுங்கப்பா. ஒரு பட ஷூட்டிங்கு நாகம்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் நடிக்கிற ஒரு முக்கியமான நடிகர் என்கிட்ட ஒரு பெட்டு கட்டினார். அவர் வேற ஒரு இயக்கத்தில் இருந்ததுனால என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி என்ன உங்கள் தலைவர் பெட்டியில் தான் வரப்போகிறாரு அப்படின்னாரு. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இப்போ இது பேசும்போது கூட டைரக்டர் ராமநாராயணன் இருக்கிறாரு, அவர் தான் அந்த படத்துக்கு டைரக்டர். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், என் தலைவர் சிங்கம் மாதிரி நடந்து வருவார், அப்படி அவர் நடந்து வரலைன்னா நான் இந்த சினிமா தொழிலையே விட்டுடுறேன் அப்படின்னு. இதே கரகம்பாக்கத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது தான் பெட் கட்டணும். தாம்பரத்தில் மேடை போட்டாங்க, தலைவர் சார் வர்றாங்கன்ட்டு. அப்போ வீல் சேர் வர்ற மாதிரி இப்படி சருகுகளை தான் மேடை போட்டிருந்தாங்க. அப்போ எல்லா பக்கமும் பரவிடுச்சு, வீல் சேரில் வரப்போறாருன்னு. எல்லாரும் எப்படி வரப்போறாருன்னு யாருக்கும் தெரியாது. தாம்பரத்தில் வந்து இறங்குறாரு, கூட்டம், இப்படி ஒரு கூட்டம், அப்படியேங்கப்பா, இப்படி அந்த முகத்தை பார்த்துடணும். இல்லை அமெரிக்கா போயிட்டு வர்றாரு, அவரை பார்த்துடணும்ட்டு ஏக்கம் எல்லாரும் முகத்துலேயும் அப்படி தாண்டவம் ஆடுது. வீல் சேரில் வரப்போறாரா, எப்படி வரப்போறாருன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது சும்மா அப்படி ராஜா மாதிரி நடந்து வந்து கையை காமிச்சாருமா. எங்களுக்கெல்லாம் அப்படியே உயிரே அப்பத்தாமா வந்துச்சு. ஐயோ, என் தெய்வம் உயிரோட வந்துருச்சு, என் தெய்வம் வந்துருச்சுட்டு
ஊரு உலகமே கண்ணீர் விட்டு பார்த்தாங்கம்மா. அந்த அற்புதமான ஒரு சம்பவம்மா. அவரு வீல் சேர்ல வரல, பெட்டியில வரல, சிங்கம் மாதிரி நடந்து வந்தாருமா. அந்த ஒரு தைரியம் மிக்க தலைவர் இனி உலகத்துல எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. பாப்பமான்ட்டு இருந்தாங்க. ஏன்னா எதிர்கட்சிக்காரங்க அவ்வளோ பிரச்சாரம் பண்ணாங்க. அதையெல்லாம் முறியடிச்சு படுத்துக்கிட்டே ஜெயிச்சு முதலமைச்சரா போயிட்டு முதலமைச்சராவே வந்தாரு. இப்ப தாத்தா வந்துட்டாங்க எல்லாம் சொன்னீங்க. பெட்டு கட்டினார்ல ஒரு ஆக்டர், ஆமா, அவர் அதுக்கப்புறம் பாத்தீங்களா? பார்த்தது என்ன, அவரு நம்ம கட்சியிலேயே வந்து சேர்ந்துக்கிட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்னாவே பிரச்சாரம் பண்ணோம். ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருந்தாரு, எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க, அப்பத்தா எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப இவரும் நம்ம வீட்டுல உட்காந்து காபி சாப்பிடும் போது சொன்னேன், ஏன்னா அன்னைக்கு நீங்க என்கிட்ட பெட் கட்டினீங்களே, இன்னைக்கு இன்னும் நீ கிங்கு, நீ சொன்னதுதான் கரெக்டு அப்படின்னு நம்ம வீட்லயே உட்காந்து சொன்னாரு. இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணது மோனாஸ் கஃபே. அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.